இந்த அண்ணனுக்கு உண்மையில எந்த விருப்பம் கிடையாது. பாசத்தை மட்டும் என்னால காட்ட முடியல. அதனாலதான் எனக்கு உங்களையும் அம்மாவையும் தவிர வேற யார் இருக்காங்க? எனக்கு புரியுது. உண்மையில எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா அண்ணனோட தலையெழுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. என் தங்கச்சி ஆச்சேன்னு உங்ககிட்ட பாசத்தை காட்ட நினைக்கும் போது என் மனசுல ஓடி வர்றது என் கண் முன்னாலே செத்து போன என் அப்பாவை தான். ஏதாவது தேவை ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு சொல்லு. என்னதான் இருந்தாலும் நீ என்னைக்கு என் தங்கச்சி தான். அப்போ நாங்க கிளம்பட்டுங்களா? என்னடி சீக்கிரமா வந்துட்ட போல? என்னக்கா அன்னைக்கு கல்யாணத்துக்குலாம் போலையா? போடி. நாத்தனார் கல்யாணத்துக்கு போலன்னா எல்லாரும் அங்க தேடி இருப்பாங்கல்ல. சிப்பி எல்லாம் யாரோடது? இந்த பொண்ணு சொன்னது கேட்கல. சீக்கிரமா யாரோடதுன்னு சொல்லுங்க. என்னோடதான். நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். ஆமா, நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க. இந்த ஊர்ல கொஞ்சம் தூரம் தான். சரி, நீங்க யார கேட்டு இந்த வியாபாரத்தை பண்றீங்க? இல்ல, அது யாருக்கிட்டையும் அப்படி நான் கேட்கல. அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இந்த ஊரோட பிரச்சனையே. வெளியூர்காரன் இந்த ஊருக்கு வந்து அவங்களோட சாப்பாட்டுல மண்ணு போட்டாலும், இந்த ஊர் பொண்ணோட கையை பிடிச்சு இழுத்தாலும், இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒரு பரதேசியும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். எவனாவது ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா பல்ல இழிச்சிட்டு நிப்பானுங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த வியாபாரம் இங்க நடக்காது. அப்ப நீங்க கேப்பீங்க, இது எந்த ஊரு நியாயம்னு. இது ஒரு வித்தியாசமான ஊருங்க. இத வித்து குடும்பத்தை பாக்குற 3 பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. சர்ச்சில் வேலை பாக்குற தாமஸ், செட்டியாரு, அப்புறம் நான். வேற யாரும் இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணவே முடியாது. இத நான் இவங்கிட்ட எடுத்து சொன்னமா, இவன் தான் கேட்கவே இல்ல. வியாபாரம் முடிஞ்சு போச்சே, இனிமே என்ன பண்றது சொல்லு. என் கடைக்கு கொண்டு வாங்க, நான் எடுத்துக்கிறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்து இந்த பிரச்சனைய பஞ்சாயத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா இந்த ஊர் ரொம்ப மோசம், புரியுதா? இல்ல, நான் வேற வியாபாரம் பாத்துக்கிறேன். இந்த வியாபாரம் வேண்டாம். 6 அடிக்கு மேல இருக்கல, வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்ல. ஊர் விட்டு ஊர் வந்திருக்கானுங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பரதேசியும் 100, 500ன்னு என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க தெரியுமா? என்னம்மா சூடா இருக்க? வியாபாரம் பண்ண வந்தவன் எந்த ஊர்ல, எந்த ஹாஸ்பிட்டல்ல, எந்த பக்கமா படுத்துட்டு இருக்கான்? இனிமே அவன் உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஊர் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், வயிற்று பொழப்புக்காக நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணேன். இனிமே நீங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு பிரச்சனையா ஆக்கிடாதீங்க. நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடுறேனே. பாவம், அவன் நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ணலான்னு வந்தான். நம்ம பிரச்சனையை அவன் கிட்ட சொன்னோம். நம்ம பிரச்சனை அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. எப்படி? ஏமா, ஒரு டீ கணக்குல எழுதிக்க. இதோ பாருங்கண்ணே, இதோட உங்க கணக்கு 40 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் ஜிஎஸ்டி கொடுத்து தான் வாங்குறோம். அப்புறம் டீக்கு ஜிஎஸ்டி போட்டுருவேன். சீக்கிரமா வாடி. அக்கா,
எனக்கு ஒரு 25 ரூபாய் வேணும்க்கா. நான் டைம் டேபிள் புக் வாங்கணும் எனக்கு. நான் நேத்துக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னன்னு சொல்லு. டைம் டேபிள் புக்கு. இந்த பொண்ணு என்னென்ன சொல்லுதுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் உனக்கு புரியாது. 3ஆம் கிளாஸுக்கு மேல ஸ்கூலுக்கு போயிருந்தா அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உனக்கு. ஆமா, இவர் அப்படியே பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏதாவது நான் சொல்லிட போறேன். இந்தாடி. சொப்னா, சீக்கிரமா போயிடு. அந்த வியாபாரி வந்துட்டு இருக்கான். அந்த சர்ச் ஃபாதரையும் கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு சரியா மாட்டிக்கிட்டோம் போல. வணக்கம் ஃபாதர், என்ன இந்த பக்கம்? ஒரு வேலை இருக்கு. எங்கடி உன் அக்கா? அவ வீட்டுக்கு போயிருக்கா ஃபாதர். வீட்டுல என்ன அவன் புருஷன் இருக்கானா? அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? பொம்பளை பசங்கன்னா கொஞ்சம் தைரியம் வேணும் தான். அதுக்காக இப்படியா? என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு கிறிஸ்டியன் தான். அதையாவது நினைச்சு பார்க்கணும்ல. இந்த ஊர்ல யாரு என்ன வியாபாரம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு? மாவட்ட கலெக்டர அடிச்சனா போய் அண்ணாச்சி தோப்புல விடுவா. 5 மணிக்குள்ள சர்ச்சுக்கு வந்து என்ன பார்க்கணும் அவட்ட சொல்லி வை. ஃபாதர், என்ன? அவ உடைச்சு போட்ட பொருளுங்கெல்லாம் அதுக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்தா? அப்புறம் சர்ச்சுக்கு என்ன பார்க்க வரும்போது கையை விரிச்சிட்டு வர வேண்டாம்னு சொல்லு. இவரோட ஏகப்பட்ட பொருட்களை அவ நஷ்டப்படுத்திருக்கா. அதுக்கான நஷ்டஈடையும் சேர்த்து கொண்டு வரணும்னு சொல்லு. புரியுதா? இல்லைன்னு வையே அவளை தூக்கி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன். ஒரு டேப் ரெக்கார்டர், ஒரு டைம் பீஸ், அப்புறம் ஒரு வாட்ச், அப்புறம் ஒரு அண்டாவை தூக்கி என் காலிலே எரிஞ்சிட்டா. இஸ்திரி பொட்டியோட புடியும் உடைச்சிட்டா. அப்புறம் அப்படி இப்படின்னு. அப்படி இப்படியா? அப்படின்னா என்ன? அது இந்த ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் கப்பு. நீ என்னையா இந்த அளவுக்கு கோமாளியா இருக்க? இவ்வளவு பொருட்களை அவ சேதப்படுத்தும் போது நீ எப்படியா அதை பார்த்துக்கிட்டு இருந்த? நீ ஒரு ஆம்பளை தானே? நான் வேண்டான்னு சொன்ன ஃபாதர். ஊருக்காரங்க யாருமே உதவிக்கே வரல. இது எப்போ நடந்தது? இவன் பொய் சொல்றான் ஃபாதர். சப்னா அங்க போனா, அது உண்மைதான். திட்டிட்டு வந்துட்டா அவ்வளவுதான். எதையும் சேதப்படுத்தல ஃபாதர். இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஃபாதர். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா என் கை காலை உடைச்சிருவேன்னு இவங்க சொன்னாங்க ஃபாதர். போதும் போதும். அப்புறம் அவ வந்தா 5 மணிக்கு முன்னாடி என்ன வந்து சர்ச்சில் பார்க்க சொல்லு. இல்லைன்னு வையே. ஃபாதர் காஃபி. நல்ல சூடா 4 மசால் வடைய பார்சல் பண்ணி கொண்டு. நான் உன்னை பார்க்கலன்னு நினைச்சுக்காத. நல்ல மரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபாதர். இன்னும் கிடைக்கல. கிடைச்ச உடனே நான் வந்துடுவேன் ஃபாதர். ஃபாதர் கிட்ட போய் சொன்னா போஜனம் கிடைக்காது, தெரியல உனக்கு. சர்ச்சோட கதவாச்ச ஃபாதர். நல்ல மரம் கிடைக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்து ஊர்ல நான் ஒரு மரம் பார்த்து வச்சிருக்கேன். வேலை பேசி முடிச்ச உடனே நான் வந்துடுறேன் ஃபாதர். ஃபாதர் மசால் வடை. சரி ஃபாதர், வாங்க. சொப்னா கொஞ்சம் கோவக்காரி. இந்த ஊருக்காரங்களுக்கு அவ மேல பயம்தான். ஆனா நான் கோவப்பட்டேன்னு வையே, ஒண்ணுக்கு போயிடுவா. ஐயே, யோ, ஒண்ணுக்கு போவான்னு சொன்னா அந்த அர்த்தத்திலே எடுத்துக்கிறது. நீ எல்லாம் எந்த ஊருக்காரங்கய்யா? கோவில்பட்டிங்க. கோவில்பட்டிக்காரன் கேட்டா கொண்டுடுவான் உன்ன. ஆமா, அன்னைக்கு உன் பேர் என்னன்னு சொன்ன? எடிசன். என்ன பார்த்தா உனக்கு இளிச்சவாய் மாதிரி தோணுதா? என்னங்க? இல்ல, உன்னோட நாசமான அந்த பொருட்கள் எல்லாம் எங்கன்னு சொல்லு. டேப் ரெக்கார்டர், டைம் பீஸ். ஐயோ, நான் நாசமா போச்சுன்னு சொன்னது என்னோட டேப் ரெக்கார்டரோ டைம் பீஸோ கிடையாதுங்க. முன்னாடி நான் செஞ்சுட்டு இருந்த பிசினஸ் எல்லாம் நாசமா போச்சுன்னு சொன்னேன். சிக்கன் பிசினஸ் பண்ணேன், அப்புறம் மட்டன் பிசினஸ் பண்ணேன், காயம் பிசினஸ் பண்ணேன். அதாங்க காயம், பெருங்காயம், நம்ம இந்த குழம்புல சாம்பார்ல போடுவோமே. கடைசியில அந்த பிசினஸ் நாசமா போச்சு. இங்க பாரு, கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது உள்ள போந்து கோல் போட பாக்காத. கோல் எங்க போடணும்னு நீ சொன்னா போதும், நான் ரெடியா தான் இருக்கேன். உண்மைய சொல்லணும்னா ஒரு பொண்ண ரேப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆம்பளையோட பலம் என்னன்னு உனக்கு புரிய வைக்கட்டுமா? எதுக்கு படுத்துட்டு இருக்க? சீக்கிரமா எழுந்து போ. உன்னால தேவையில்லாம என் பேரு கெட்டுற போது.
நீ எந்த ஊரை பத்தி கனவு கண்டுட்டு இருக்க? ஊர் இல்ல, சிட்டி. இங்க பாரு, தேவையில்லாம என் வாயில இருந்து வார்த்தையை வாங்காத. தீஞ்சு போன வாடை வந்துச்சு, அதனாலதான் நான் கேட்டேன். மொத்தமா போச்சா? போ போ, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நீ நினைக்காத. உங்க அம்மா பெத்து போட்டது சொப்னாங்கிற ஒரு பொண்ணுதான்னு 6-7 நாளைக்கு முன்னாடிதான் இந்த ஊருக்காரங்களுக்கே தெரிஞ்சுது. அந்த வெளியூர்காரன் உள்ளூருக்கு வந்தது நல்லதா போச்சு. என்னது என்னது என்னது? கேள்வி என்னன்னு சொல்லு. புகையில தீர்ந்து போச்சுன்னு சொன்ன, அவ்வளவுதான். முந்தா நேத்து தானே 10 ரூபாய்க்கு புயல வாங்கி கொடுத்தேன். அந்த எடிசன் பையன் அவன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு வரும்போது நல்ல புகையில வாங்கிட்டு வந்து தரேன்னா அவன் வந்தானா தெரியலையே. இங்க பாரு கேள்வி, வெத்தல வேணும் புயல வேணும்னு சொல்லி அந்த ஆளை வீட்டுக்கு கூப்பிட்றாத. வீட்டுல வயசுக்கு வந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க, புரியுதா? ஓ, வயசுக்கு வந்த தங்கச்சி விஷயங்களை விட்டுடு, நீ கொஞ்சம் பத்திரமா இருக்க பாரு. நான் எதுக்கு பத்திரமா இருக்கணும்? ஏண்டி, நீ பொண்ணுங்கிறதையே மறந்து பேசுறியா என்ன? சும்மா என் வாய கலராத. என்னடி இன்னைக்கு சீக்கிரமா விட்டாங்களா? ஆமாங்கா. புக்கை வச்சுட்டு சீக்கிரமா கடைக்கு போ, அங்க நிறைய வேலை இருக்கு. எடிசனோட தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கே அவர் இங்க வந்துருவாரு. ம். சரி, அப்ப நாளைக்கு பாப்போம். ம், நந்தகுமார் சாரை பார்க்கறதுக்காக சரி. வந்திருக்கேன். கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னா போதும், சாருக்கு தெரியும். என்ன விஷயம்? என் மச்சான் ஒருத்தன் இங்க உள்ளதான் இருக்கான். ஆ, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவேன். ஆ. சரி, இரு, நான் கேட்டு வந்துடுறேன். என்ன ஆச்சு? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது உள்ள இருக்காங்களா? இல்ல, சும்மா இங்க சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். சுத்தி பாக்குறதுக்கு வந்தாராமா, கேட்டுக்கடா. என் சொந்தக்காரன் ஒருத்தன் உள்ள இருக்கான், உடனே வெளியில வருவானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். உள்ளதான் சுபிஷ்டமா இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கே? உள்ள போயிருக்கீங்களா? இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். லிஸ்ட்ல வந்திருக்காரு 10 இல்லைன்னா 12. இந்த வாட்டி வெளியே வந்துருவான். ஆள் எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏய், எந்த பிரச்சனையும் இல்லை. வந்ததை விட இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான். என்ன ஆச்சு? உள்ள இருக்கிறவருக்கு சிக்கன் பிரியாணி வேணுமாமா. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வெளியில இருந்து உள்ள சாப்பாடு வாங்கிட்டு வர முடியுமா? இது சட்டத்துக்கு புறம்பாச்சே. லஞ்சம் கொடுத்தா எதுவுமே நடக்குமியா? ஹலோ, எங்க இருக்கீங்க? ஹலோ, ஹலோ, ஏ கொஞ்சம் நிறுத்துறியா? என் பொழப்ப கெடுத்துறாதம்மா. போய் அந்த பக்கம் நின்னு அடிச்சு தொலையேன். சரி. எங்க இருந்து வந்து தொலைறானுங்களோ? காலையில இருந்து போன் ஆஃப்லயே இருந்துச்சு. நான் ட்ரெயின்ல இருந்தேன், அத ஆஃப் பண்ணி வச்சேன். நைட்டாவது வருவீங்கன்னு நினைச்சேன். நான் போட் வர இடத்துல இருக்கேன். நான் வந்துட்டேன், ஆட்டோல இருக்கேன். சீக்கிரம் வா. நீங்க வயித்துல அடிக்காம விட மாட்டா போல. இந்தங்கண்ணே. ஏய் எடிசன், என்ன ஃபாதர் கோனியோட வரீங்க? என்ன பண்றது, இதை கொஞ்சம் பிடி. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீ ஏன் சர்ச்சுக்கு வரல? நான் ஊருக்கு போயிருந்தேன் ஃபாதர். வா. அப்புறம் உன்னோட சேதப்படுத்தப்பட்ட டேப் ரெக்கார்டரை பற்றியும் டைம் பீஸை பற்றியும் நான் சொப்பனா கிட்ட பேசியிருக்கேன். அவளும் பணம் தரேன்னு சொல்லியிருக்கா. டேப் ரெக்கார்டரா? எந்த டேப் ரெக்கார்டர்? ஏய், நீ எந்த ஊருக்காரன்டா? உன் வீட்டுக்குள்ளே வந்து சொப்பனா உடைச்சால அந்த டேப் ரெக்கார்டர். அப்புறம் அந்த குடம், அந்த இஸ்திரி பொட்டியோட புடி, அதெல்லாம். ஓ, அதுவா? அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. நீ போய் சொல்கிற அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னா. நான் விடுவேனா? அட, என் பாக்கெட் எங்கே போச்சு? உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? இருக்கு ஃபாதர். 2 ஐஸ்கிரீம். எனக்கு வேண்டாம் ஃபாதர். உனக்கு இல்லைப்பா, எனக்கு. இந்தாங்க ஃபாதர். இல்லையே. சும்மா பாக்காதடி, சொன்னா கேளு. எங்க காணுமே? மௌனத்தை வாங்காதடி. என்ன ஃபாதர்? நான் ஏதோ ஒன்று மறந்து போய் கடையிலேயே வச்சுட்டேன். ஐயோ, போட் இப்போ வந்துருமே ஃபாதர். இது போச்சுன்னா அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு தான். வாங்க, நாம மறந்ததை அப்புறம் வாங்கிக்கலாம். நீ இப்போ சொப்னா கிட்ட அந்த விஷயம் எதுவும் கேட்க வேண்டாம். அந்த விஷயமா? அந்த விஷயம்னா அதான்டா டைம் பீஸு, டேப் ரெக்கார்டர், அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், சரியா? அது மட்டும் இல்லாமல் நீ அவளை பார்த்ததாவே காட்டிக்க வேண்டாம், சரியா?
நீ முன்னால உட்காரு, முன்னால உட்காரு. முன்னால. என்ன ஃபாதர் இது? நீ இப்படி வா. எடிசன், நான் இவனை கொஞ்சம் சர்ச் வரைக்கும் கூட்டி போயிட்டு வந்துடுறேன். சின்ன ஒரு வேலை இருக்கு, உடனே விட்டுறேன். சரிங்க சரி, ஃபாதர். வாடா வா. ம். உன் வீடு எடிசன் வீடு பக்கத்துல தானே? ஆமா ஃபாதர். இது ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நீங்க இங்க வந்து 1 மாசம் தானே ஆகுது? ஆமா ஃபாதர். அப்படின்னா உங்களுக்கு முன்னாலே பழக்கம் இருக்கா? ஆமா எங்க? ஃபாதர், நீங்க யாரை பத்தி பேசுறீங்க, என்ன பேசுறீங்க புரியல. எல்லாத்தையும் நான் தான் உனக்கு புரிய வைக்கணுமா? நான் பார்த்தேன், நீ காலை வச்சு நோண்டிட்டு இருந்தல்ல. வெக்கம் கெட்ட பையன், மரியாதையா உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எடிசனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எடிசன் கிட்டயோ சப்னா கிட்டயோ சொல்லிடாதீங்க ஃபாதர். நான் வேணா உங்க காலை பிடிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமா ஃபாதர். டேய் எடிசா, இன்னைக்கு விருந்துக்கு இன்னொரு ஆள் இருக்காரு. இது என் மருமக பிள்ளை கோபி. ஹலோ. திருச்சியில கல்யாணம் பண்ணி கொடுத்தல என் பொண்ண. அவளோட புருஷன் தான் இவரு. இவரு துபாயில இருந்தாரு, நேத்து தான் வந்தாரு. துபாயில எப்படி இப்ப நல்ல சூடா? என்னங்க நீங்க? ஆமால, அங்க எப்பவும் சூடா தான் இருக்கேன். ஏய் எடிசா, இத உனக்காகத்தான் கோபி கொண்டு வந்திருக்கான். டேய் முருகா, இங்க டச்சிங்க்கு ஏதாவது இருந்தா சீக்கிரம் எடுத்து வாடா. எவ்வளவு நாள் லீவ் இருக்கு? 2 மாசம் இருக்கு. பார்க்கலாம், சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் சரி. ஏய் பாத்து போப்பா, ஊர்றதுங்க நிறைய இருக்கு இந்த ஊர்ல. ஓ சரி. லிஸ்ட்ல பேர் வந்திருக்கு 10 இல்லைன்னா 12. இந்த வாட்டி வெளியே வந்துருவான். ஆள் எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வந்ததை விட இப்ப ரொம்பவும் நல்லாவே இருக்கான்.